வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகையில், பழங்குடியின சமுதாயத்தின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அவர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதி 5 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச வர்த்தக அமைப்பில் இந்தியா தலைமை பண்புடன் செயலாற்றி வருவதாக தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான் பங்கேற்று பேசுகையில், பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். புதுடெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி காரில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து மூடப்பட்டிருந்த டெல்லி மெட்ரோவின் லால் கிலா நிலையத்தின் அனைத்து வாயில்களும் தற்போது பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளன. இன்று தேசிய பத்திரிகையாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் அதிகரித்து வரும் தவறான தகவல்களுக்கு மத்தியில் பத்திரிகைகளின் நம்பகத்தன்மையை பாதுகாத்தல் என்பதாகும். இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது என்று அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை செய்தி தொடர்பாளர் திரு அப்துல் முகர் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அமெரிக்காவின் லெவோன் அரோனியனை வென்று இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.